ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு 2025 வருடத்திற்குரிய பிப்ரவரி மாத ராசி பலன்கள். இந்த பிப்ரவரி மாதத்தினுடைய தனி சிறப்பு அப்படின்னா, இந்த மாதம் குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இதுவரைக்கு ரிஷப மனையில் வக்ரமாக இருந்த குரு பகவான் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதே போல புதன் பகவான் மகர மனையில் வீற்றிருக்கார் அல்லவா, அப்போ புதன் பகவான் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு பெயர்ச்சியாகிறார் இந்த பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி. அதே போல சூரிய பகவான் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு பெயர்ச்சியாவது பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி. அதே போல செவ்வாய் பகவான் வக்ரம் பெற்று மிதுன மனையிலும், இந்த ராகு கேதுக்கள் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் மீன மனையில், கேது பகவான் கன்னி மனையில் வீட்டிருக்க, சனி பகவான் கும்ப மனையில் ஆட்சி பலம் மூல திரிகோண பலம் பெற்று அமர்ந்திருந்து பலனை கொடுக்க போகிறார்கள். ஸோ இதுதான் இந்த பிப்ரவரி மாதத்தினுடைய கிரக நிலைகள். இந்த கிரக நிலைகளை வைத்துக்கொண்டு தொழில், வேலை, வியாபாரம் எப்படி இருக்க போகிறது, தனம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கிறது, கடன், நோய் எதிர்ப்பு, பகை சார்ந்த விஷயங்கள் நம்ம எந்த மாதிரியான வியூகத்தை கடைபிடிக்க வேண்டும், திருமணம் சார்ந்த விஷயங்கள், ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வெளிநாட்டு செல்வதற்கான யோகம் இருக்கா, இதை போல பல விஷயங்களை டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தனுசு ராசி அன்பர்களே, இந்த 2025 பிப்ரவரி மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் என்பதை செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். முதலில் தொழில் சார்ந்த விஷயங்கள், வேலை, வியாபாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது 10ஆம் இடத்தை பார்க்கணும். 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறது ஒரு கூடுதல் சிறப்பை தரும். அது யாரோட சேர்ந்திருக்காருன்னா சூரியனோட சேர்ந்திருக்கார். அந்த சூரியனுங்கிறது 9க்குரியவன். இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடிய அந்த சூரியனோட தொழில் ஸ்தானாதிபதி இணைவு பெற்று தனஸ்தானத்தில் அமர்வதும், அங்க உங்கள் ராசி லக்ன அதிபதியாக இருக்கக்கூடிய குருவினுடைய பார்வை பெற்றிருக்கிறதும் ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. அப்ப தர்ம கர்மாதிபதி யோகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த குருவும் சூரியனும் இணைந்தால் சிவராஜ யோகத்துடன் இருக்கக்கூடிய அமைப்பு. சூரியனும் புதனும் இணைந்தால் என்ன, உங்களுக்கு ஒரு நல்ல அறிவாற்றல் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அப்போ தர்ம கர்மாதிபதி அமைப்போட சிவராஜ யோகத்துடன் செயல்படக்கூடிய இந்த மாதத்தில் தொட்டது துளங்கக்கூடிய, நினைத்த காரியங்கள் ஜெயமாகக்கூடிய, தொழில் சார்ந்த விஷயத்தில் அதாவது அடுத்த நிலைக்கு விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை இந்த காலகட்டம் உண்டாக்கும். அதுவும் குறிப்பாக இந்த புத்தி சம்பந்தப்பட்ட, தன்னுடைய அறிவு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய அனைத்து தனுசு ராசி என்பவர்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் திகழப் போகிறது அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் இந்த பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி புதன் பகவான் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துக்கு பெயர்ச்சியாகிறார். அதே போல சூரிய பகவான் இந்த பிப்ரவரி 12ஆம் தேதி 3ஆம் இடத்துக்கு பெயர்ச்சியாகி தனது சப்தம பார்வையாக 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்க்குது. அப்போ தர்ம கர்மாதிபதி யோகம் அமைந்து தன்னுடைய பார்வையின் மூலம் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தால் ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குது. என்ன பாக்கியம்? தொழில் விஸ்தரிப்பு உண்டு. இதுவரைக்கும் வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசி என்பவர்கள் ஒரு சொந்த தொழிலை செய்யலாமே என்கின்ற எண்ண ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குது. ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறை சிறப்பாக இருக்குது. அதே சமயத்தில் தன்னுடைய புத்தியை வைத்து செய்யக்கூடிய கன்சல்டன்சி, தரகு, கமிஷன், மார்க்கெட்டிங், டார்கெட் வச்சு செய்யக்கூடிய அனைத்து விதமான தொழில்கள் சிறப்பை பெறப்போகிறது. அதே சமயத்தில் 10இல் கேது உட்கார்ந்திருக்கார். அங்க குருவினுடைய பார்வையும் 10இன் மீது பதிகின்ற காரணத்தால என்ன, ஒரு தொழில் நன்றாக இருக்க போகிறது. அதாவது உள்ளுணர்வு அப்படிங்கிற சக்தி, எந்த இடத்தில் எதை பேசணும், எதை செய்யணும் என்கின்ற புத்திசாலித்தனம் மெருகேற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லணும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. அதே சமயத்தில் அந்த குரு பகவான் 6ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தை பார்க்கிறார் அல்லவா, அப்போ வெளிநாட்டு யோகம் என்பது உண்டு.
அதாவது வெளிநாட்டின் மூலமாக தன வருவாய் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அல்லது நீங்கள் வெளிநாட்டுக்கு சென்று அங்கே வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள் சிறப்பாக இருக்குது. இல்லைன்னா ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறைகள், அதாவது குறிப்பாக சொல்ல போனால் வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். ஒரு தனுசு ராசி என்பர்கள் ஒரு வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் முயற்சி செய்தால் நிச்சயமாக இந்த மாதம் வெளிநாட்டு வேலையை கொடுக்கக்கூடிய அமைப்பு பிரகாசமாக இருக்குங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம். அதே சமயத்தில் ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கணும் உங்களுக்கு. என்ன பாக்கியம்? அதாவது ஒரு சிலர் வேலை நன்றாக இருக்குது, தொழில் நன்றாக இருக்குது, குழந்தை பாக்கியம் மட்டும் எனக்கு கொடுப்பினை இல்லையே, கடந்த 2 வருடங்களாக குழந்தை பாக்கியத்துக்கு இல்லாமல் அதற்கான முயற்சி எடுத்தும் பல வழிகளில் தடைப்பட்டு கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ இந்த மாதம் சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குரு 6லிருந்து 12 பார்க்குறார் அல்லவா, கடனை அடைத்து விடலாம் என்கின்ற எண்ண ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். இதுவரைக்கும் உங்கள் ராசிநாதன் லக்னநாதனான குரு பகவான் வக்ர நிலையில் இருந்தார் அல்லவா, இந்த பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வக்ர நிவர்த்தி ஆகிறார், தன்னுடைய இயல்பான பங்களிப்பை கொடுக்க போகிறார் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ கடன் விஷயம், கடனை அடைச்சிடலாம், அதுக்கப்புறம் மற்ற வேலையை பார்த்துக்கலாம். எதிர்ப்பு இருந்தாலும் அது வேண்டாம், எதிர்ப்பாளர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள், அல்லது நீங்கள் விலகக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்கும். ஹெல்த்தில் கொஞ்சம் கேர் எடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அதாவது ஒரு தடவை ஒரு மாஸ்டர் செக்கப் பண்ணிக்கலாமே, ஏதோ இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸை கொடுக்குதே அப்படிங்கிற எண்ண உணர்வு கொடுத்து அதை செக் பண்ணி கடைசியில் பார்த்தா அது ஒன்றுமே இருக்காது. பட் ஹெல்த் சார்ந்த விஷயத்தில் உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் செல்லக்கூடிய தன்மை, சரியான உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி, இந்த மாதிரியான விஷயத்தில் அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு. ஆனால் என்ன, கொஞ்சம் கோபம் ஆக்ரோஷம் என்பது இயல்பாக வெளிப்படுத்தும். இந்த கோபக்காரகன் ஆக்ரோஷ காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்க்குறார் அல்லவா, அப்போ டக்குன்னு ஒரு டெம்ப்ட், ஒரு கோபம், அதாவது யோசிக்காமல் சில விஷயங்களை செய்துவிட்டு அதுக்கப்புறம் யோசிக்கிறது, இந்த மாதிரி தன்மை கொடுக்கும். இது ஒரு நெகட்டிவ் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வு என்கின்ற அமைப்பு இருக்கின்ற காரணத்தால் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு. அதே சமயத்தில் களத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கின்ற காரணத்தால் திருமணம் சந்தர்ப்பங்களை உருவாக்கும், வரன் அமையக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். அதுவும் குறிப்பாக அந்நியர்கள், வெளி மாநிலத்தவர்கள் அல்லது உங்கள் சொந்தக்காரர் இல்லாதவர்கள் அந்நியத்திலிருந்து வரன் எடுப்பது, அதாவது வெளிநாட்டு வரன் அமையணும் அப்படின்னு நினைப்பில் இருக்கின்றவர்கள், ஏன்னா சுக்கிரன் ராகுவோடு சேர்ந்திருக்கார்லவா, ஸோ இந்த அமைப்புகள் எல்லாம் சிறப்பு பெறுகிறது அப்படின்னு சொல்லுவேன். அதே சமயத்தில் குடும்பத்தில் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள், அதாவது தம்பதிகளுக்குள்ள பிரச்சனைகள், சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தவர்கள் அத்தனையும் அந்த கருத்து வேறுபாடுகள் விலகக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த தனுசு ராசி என்பவர்கள். என குரு இதுவரைக்கும் ஒரு வக்ரமாக இருக்கும்போது என்ன, தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மை இருந்தது. என ராசிநாதனான குரு பகவான் 6ல் போய் உட்கார்ந்துருக்கார். கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு அப்படிங்கிற இடத்துல போய் நீங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால சில அலைச்சல், டென்ஷன், ப்ரெஷரோடு இருக்கக்கூடிய தன்மைகள் அத்தனையும் நிவர்த்தியாகக்கூடிய தன்மை. அதுவும் குறிப்பாக தகவல் தொடர்பு துறையில் கொஞ்சம் டென்ஷன், ப்ரெஷரோடு இருந்திருப்பீங்கள, அதெல்லாமே சரி செய்யக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும். தந்தையின் மூலமாக அனுகூலங்கள், ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு பெறுகிறது. ஒரு சிலருக்கு ஆன்மீக எண்ணங்கள், ஆன்மீக நாட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். பொதுநல தொண்டுகள், தொண்டு சம்பந்தப்பட்ட விஷயத்தில், அதாவது கடவுளினுடைய திருப்பணிகளுக்கு ஒரு விஷயங்கள், ஒரு அன்னதானம் கொடுப்பதற்கு அல்லது யாருக்கு ஏதாவது ஒரு உதவிகள் செய்யக்கூடிய அமைப்பு, அதாவது பொதுநலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் என்ன ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். சுக்கிரன் ராகுவோடு சேர்ந்திருக்கிறதுனால, களத்திர காரகன் ராகுங்கிற பாம்பு கிரகத்தோடு சேர்ந்திருக்கிறதுனால அந்த களத்திர விஷயத்தில் மட்டும், ஆண்கள் பெண்கள் தொடர்புகள் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையுணர்வுடன் இருக்கணும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயத்தில் படிப்பு சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்க போகுது.
இதுவரைக்கும் 5க்குரியவன் 8ல் போயிருந்தார். குழந்தைகளை நினைத்து ஒரு வருத்தத்தோடு இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பவர்கள் அந்த வருத்தம் நிவர்த்தி ஆகக்கூடிய தன்மை. அந்த குரு பகவான் புதனை பார்க்கறதுனால நல்ல மாணாக்கர்கள் நல்ல படிக்கணும், நல்ல மார்க் வாங்கணும், தான் நினைக்கக்கூடிய கோர்ஸ் எடுக்கணும், நான் இந்த கோர்ஸ் தான் படிக்கணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டத்துடன் இருக்கக்கூடிய தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய ஒரு அற்புத மாதமாக நிச்சயமாக அமையும். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் உங்கள் ராசிநாதனான குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தால் ஒவ்வொரு வியாழக்கிழமை என்றும் வியாழக்கிழமை என்று தட்சிணாமூர்த்தியை சென்று வழிபடுவது அனைத்து விதத்திலும் உங்களுக்கு மேன்மைகளையும் நன்மைகளையும் உருவாக்கி கொடுக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு துல்லிய பலன் வேணும், ஒரு லைஃப் ப்ரெடிக்ஷன் எடுத்துக்கணும். அதாவது 2025 சொந்த தொழில் செய்யக்கூடிய கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா? அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம்? எந்த கோர்ஸ் எடுத்து படித்தால் நம்முடைய ஃப்யூச்சருக்கு நல்லது? எப்போ எனக்கு இடமாற்றம் கிடைக்கும்? எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும்? திருமணமே ஆக மாட்டேங்குது, எப்போ தான் நமக்கு திருமணம் ஆகும்? எப்போ தான் நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? இது போன்ற கேள்விகளுக்கு அறிந்து கொள்ளணும், தெரிந்து கொள்ளணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.